குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார். தினமும் காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். அது மைண்ட் ரினியூவல் மெசேஜ். மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னா அந்த வெற்றி வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுங்க. வியாதி இல்லாமல் இருக்கணும், சுத்தமாக வியாதி இல்லாமல் இருக்கணும், பண கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், நல்ல சந்தோஷம் சமாதானமாக இருக்கணும், வெற்றி வாழ்க்கை இருக்கணும். வெறும் பணம் கிடைக்கிறது இல்லை, எல்லா விதத்திலும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அதிகாரத்தோடையும் ரொம்ப ரொம்ப திருப்தியோடையும் வாழணும். அதுதான் வெற்றி வாழ்க்கை. ஓகே, இது உங்களுக்கு கிடைக்கணும்னா நிச்சயமாக நிறைய விஷயங்களே தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோன்னா, வெறும் கோயில் போய் சாமி கும்பிட்டா போதும், சாமி பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கிறார். அந்த ப்ராசஸ் வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா தான் நன்மை கிடைக்கும். அதான் சிஸ்டம். அது ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணிட்டாரு. நீங்கள் அந்த சிஸ்டம்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சிஸ்டம் வெளியே போனீங்கன்னா நன்மை கிடைக்காது. இதில் கடவுள் தர்றது தராததில் எதுவுமே கிடையாது. அவருடைய சிஸ்டத்தில் நீங்கள் போனீங்கன்னா கிடைக்கும், சிஸ்டத்தில் போனாலாம் கிடைக்காது. சிம்பிள். அதை விட்டுட்டு அவர் கையை காலை பிடிச்சிட்டு அவர் சிம்மாசனத்தை உழுக்கிறேன்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் சிஸ்டம் பிரகாரம் பண்ணால் எல்லாம் கிடச்சிடும். அப்போது சிஸ்டத்தில் ஒரு விஷயம் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். பாருங்கள், நம்ம விஷயத்தில், நம்ம மனசில், நம்ம உள்ளத்தில் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா, பாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று சரீர பிரகாரமான விஷயங்கள், ஒன்று ஆத்மீக பிரகாரமான ஆத்ம பிரகாரமான விஷயங்கள். இப்போது நீங்கள் சரீர பிரகாரமான விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி பலப்படுத்தி ஸ்ட்ராங்காக பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், படார்னு விழுந்துருவீங்க. உங்களுக்கு வியாதி வரும், நிச்சயமாக பண கஷ்டம் வரும், நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். தேவையா? சரீரத்தை நல்லா பலப்படுத்தி ஸ்ட்ராங்காக வச்சிடுறோம். சரீரம்னா சரீர சிந்தனைகளை. அப்போது நீங்கள் அதை ஸ்ட்ராங் பண்ண என்ன ஆச்சு, கஷ்டம் வந்துனே இருக்கும். ஆனால் ஆத்மாவோட சிந்தனைகளை ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், வியாதியெல்லாம் பறந்துடும். ஓகேயா? நிச்சயமாக பறந்துடும். அனுபவத்தோடு சொல்கிறோம், 25 வருஷம் அனுபவத்தோடு சொல்கிறோம். பறந்துடும். பண கஷ்டம்லாம் கிட்ட கூட வராது. நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானம் அப்படியே நிரம்பிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆத்மாவின் சிந்தனைகளை பலப்படுத்த வேண்டும். ஆனால் நம்ம உல்ட்டா இல்லை பண்ணுறோம். நம்ம உலகம் உல்ட்டா இல்லை பண்ண விடுது. காலையில் ஆச்சு டிவி திறன்னா என்ன வருது? சரீரத்தை பலப்படுத்துறீங்க, நல்லா பலப்படுத்துகிறீங்க. சரீர சிந்தனைகளை பலப்படுத்தும் ஒரு இடம். ஹார்லிக்ஸு, போன்விட்டா எல்லாம் கொடுக்கும். அது எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. காலையில் டிவி போட்டிங்கன்னா அவ்வளோதான், நல்லா பலப்படுத்தும். அதுக்கப்புறம் அதுக்கு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எல்லாம் வரும் பாருங்கள். எல்லாம் எடுத்து பாருங்கள். பண்ண என்ன சரீரம் செம தாட்டியாக வந்துருக்கு, நல்லா குண்டா, நல்லா கொழுன்னு வரும். அதனால் என்ன ஆகும்னா, சரீர சிந்தனையை சொல்கிறேன், சரீரத்தை சொல்ல. அதனால் என்ன ஆகும்னா, நீ சரீரத்தை குண்டாக்க நல்லா பலமாக சரீர சிந்தனையை நிரப்பி வச்சு ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னு வச்சுங்களேன், வியாதி வரும், மெதுவாக வியாதி வரும். மெதுவாக இல்லை, நல்லா ஃபாஸ்ட்டாகவே வரும். அப்புறம் பணம் கஷ்டம் வரும், அப்புறம் பிரச்சனை வரும், டென்ஷன் வரும், தலையை பிச்சுக்கிட்டு ஓடுவீங்க. ஆனால் நீங்கள் ஆன்மீக சிந்தனை ஸ்ட்ராங் பண்ணிங்க வச்சுங்களேன், அவ்வளோதான். எக்கச்சக்கமான பலம் வந்தால் வச்சுங்களேன், அவ்வளோதான், ஓடிடும். கெட்ட சக்தி ஓடிடும். அதாவது வியாதி தர கெட்ட சக்தி பறந்துடும், பண கஷ்டம் தர கெட்ட சக்தி பறந்துடும், சமாதானம் நிம்மதியெல்லாம் கெடுக்கிற கெட்ட சக்தி பறந்துடும். அற்புதமாக, அதிசயமாக, சந்தோஷமாக, ரொம்ப 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 திருப்தியான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் போயிடுவீங்க. எதுங்க நல்லது? நீங்கள் நினச்சி பாருங்கள், எது நல்லது? சரீரத்தை குண்டாக்கணுமா, சரீர சிந்தனையை குண்டாக்கணுமா? பண்ணுங்க. யார் வேணான்னது? இதை பாருங்கள், இதுக்கு தான் நான் சொல்கிறது. எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயத்த நம்ம பேசிகிட்ருக்குறோம். எந்த மதத்தை பற்றியும் பேசலை. எந்த மதமும் நமக்கு தேவையில்லை. கடவுள் எந்த மதத்தையும் பற்றியும் சொல்ல. கடவுள் இந்த சிந்தனைகளையும் இந்த சிஸ்டத்தை தான் சொல்கிறார். இந்த சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி, சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலைன்னா தோல்வி. சிம்பிள். அப்போ இந்த சிஸ்டத்தை, கடவுளோட சிஸ்டத்தை சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் ஆன்மாவில் பலப்பட்டு ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஸ்ட்ராங் ஆனோன்னா எல்லாத்தையும் ஓட்டிடுவீங்க. சொர்க்கம் நரகம் அப்புறம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வாழ்க்கையில் அற்புதமாக வாழ்வீங்க, முதல்ல அது பாருங்கள். அப்புறம் நிச்சயமாக உலகம் முடிஞ்சால் நிச்சயமாக அற்புதமான வாழ்க்கை தான், அதுலேயும் டவுட்டே கிடையாது. அது யாரும் பார்க்காததால் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க. உண்மை அதுதான்.
இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது. அந்த அற்புதமான இடத்துக்கு போகணுமா? இல்லை இது குண்டா வச்சுக்கன்னு வச்சுக்கலாம். ஆன்மீக சிந்தனை குண்டா வச்சுக்கினா அவ்வளோதான் பழத்துக்கு போயிடும். ஒரே பலமாக இருக்குதுல்ல, அப்படியே பழத்தில் போயிடும். நீங்கள் ஆன்மீக சிந்தனை ஸ்ட்ராங் பண்ணிங்க வச்சுக்கலாம், இது வீக் ஆகிடும். எது சரீர சிந்தனை வீக் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்? அந்த ஆத்மா மனசு இருக்குது பாருங்கள், ரொம்ப லேஸ் ஆகிடும். அப்படியே பறந்து மேலே போயிடும். அழகாக கடவுள் கூட உட்காந்துக்கலாம். ஆனால் நீங்கள் சரீர சிந்தனையை ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா குண்டாகிடும், படுக்குன்னு கீழே போயிடும். குழியில் போய் விழுந்துடும். குழினா அதில் பாதாளத்தில் போய் விழுந்துடும். ரொம்ப குண்டாக்கிட்டிங்கன்னா. லைட்டாக வச்சிங்கன்னா பறக்கும். பாருங்கள், ரொம்ப பெரிய சிந்தனை. நான் சாதாரணமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. அதனால் இந்த சரீரத்தை ஒல்லியாக வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இந்த படத்தில் பார்க்குற மாதிரி சரீரத்தை ஒல்லியாக வச்சுக்கோங்க. ஓகே, சரீர சிந்தனையை ஒல்லியாக வையுங்கள், ஆத்மாவின் சிந்தனையை பலமாக வையுங்கள். நிச்சயமாக அது உங்களை பலப்படுத்தும், அற்புதமாக பலப்படுத்தும். அதுதான் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். ஆத்மா, உங்கள் மனசு ரொம்ப லைட்டாக இருக்கணும், அதுதான் உங்களை பறக்க வைக்கும். உங்கள் மனசு ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கணும், அதான் பறக்க வைக்கும். இந்த மனசை, அதாவது இந்த சரீர சிந்தனையை பலப்படுத்திட்டிங்கன்னா படுக்குழியில் போய் விழுந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இந்த விஷயத்தில், ரொம்ப தெளிவாக இருங்க. இந்த விஷயங்கள்லாம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தால் ஒன்றும் தெரியாதுங்க, உண்மையாகவே சொல்கிறேன். சாமி கும்பிட்ற சர்ச்சுக்கு போய்ட்டு சும்மா போயிட்டு வந்துடுறது, மாஸ்க்கு போய்ட்டு வந்தாலாம் கிடைக்காது. நிச்சயமாக இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ளே வர பாருங்கள். எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.